மாலை பொன்னான மாலை இளம் பூவே நீ வந்த வேளை தேனே சங்கீதம் தானே. ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ், மல்லிப்பூக்களை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. நம்ம வீட்டு தோட்டத்தில் மாடி தோட்டத்தில் என்ன செடி வளர்க்க ஆசைப்படுறோமோ மல்லி செடி வளர்க்க எல்லாருமே ஆசைப்படுவோம். அந்த மல்லி செடிகள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி கொத்து கொத்தாக பூக்கணும் அப்படின்னா மல்லி செடிகளுக்கு எப்போ எப்படி உரம் தரணும் அப்படிங்கிற டிப்ஸை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். மல்லிச்செடிகளுக்கு எப்போ எப்படி உரம் தரணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதே மாதிரி நம்ம பயிறுக்கிகளை உரங்களை தரும் பொழுது உங்கள் வீட்டு மல்லிச்செடியும் சூப்பராக பூக்கும். இன்றைக்கி நான் ஒரு பயிறுக்கி தான் கொடுக்க போகிறேன். ஒரு சூப்பரான பயிறுக்கி இது. நீங்கள் பெருசாக எந்த பொருளையும் பயன்படுத்தாமல் சுலபமாக கிடைக்கக்கூடிய பயிறுக்கிங்க. என்னுடைய மல்லிச்செடிகள் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது, எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோடை சீசனில் இது 3வது ஈல்டுங்க. 3வது ஈல்டுலே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கணுவுலையும் 15 மொட்டுக்கள் பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. 2 கிளைகள் 3 கிளைகள்னு கிளச்சி 15 மொட்டுக்கள் இருக்குது. இந்த 3வது ஈல்டிங் முடியறதுக்கு எனக்கு 10 நாளைக்கு மேலவாவது ஆகுங்க. முதல்ல மல்லிச்செடிகளுக்கு எப்போ எப்படி உரம் தரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த மல்லிச்செடியில் ஏராளமான மொட்டுக்கள் இருக்குது. இந்த மொட்டுக்கள் முழுவதும் பூத்து பறித்த பிறகு நம்ம பயிரோக்கி தரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி மல்லிச்செடி மொட்டுக்கள் இருக்கும் பொழுதே நம்ம பயிரோக்கிகள் திட உரங்கள் கொடுத்துடணும். அப்போ தான் நம்ம ப்ரூன் பண்ணின அடுத்த ஈல்டுக்கு அந்த உரம் செடிகளுக்கு நல்ல வளர்ச்சி ஊக்கியாக இருக்கும். மல்லிச்செடிகளுக்கு எப்போ எப்படி உரம் தரணும் அப்படின்னா உங்கள் மல்லிச்செடியுடைய இலைகளை கவனித்து பாருங்கள். இலைகள் மஞ்சள் ஆகுது, இலைகள் ரொம்ப டல்லாக இருக்குது, ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த நிமிஷம் நீங்கள் மல்லிச்செடிகளுக்கு உரம் தர வேண்டிய ஒரு நிமிஷமாக இருக்கும். ஏன்னா ஆரோக்கியம் இல்லாத மல்லிச்செடியால் அதிக மொட்டுக்களை, ஆரோக்கியமான மொட்டுக்களை கொடுக்க முடியாதுங்க. எப்பெல்லாம் உங்கள் இலைகள் மல்லிச்செடியோட இலைகள் மஞ்சள் ஆகுதோ உடனடியாக பயிறுக்கியோ அல்லது திட உரமோ கொடுங்க. பாருங்கள் கிட்டத்தட்ட 15 மொட்டுக்களுக்கு மேலே இருக்கிறது. நானே ரசித்து பறிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். என்னுடைய மல்லிச்செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பூக்களை ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய டயத்திலே நம்ம பயிறுக்கி கொடுக்கணும். பயிறுக்கியாக இருந்தால் மாதம் ஒரு முறை கொடுக்கலாம். நான் 2 வாரங்களுக்கு ஒரு முறை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் என்னுடைய செடி ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது திரவ பயிரோக்கி கொடுக்கணும். அது நல்ல ஆரோக்கியமானதாக இருக்கணும். அதே நீங்கள் திட உரம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா வாரம் ஒரு முறை ஒரு கைப்பிடி கொடுங்க. அல்லது 1 கப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா 2 வாரத்துக்கு ஒரு முறை 1 கப் திட பயிர் உரம் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய பயிர் உரம் செடிகளுக்கு உயிர் உரமாக மாறணும். அது என்ன உயிர் உரம் அப்படின்னு தானே கேட்குறீங்க? 100% ஆர்கானிக், 100% இயற்கையான பயிறுக்கிகள் கொடுக்கும் பொழுது அந்த மல்லிச்செடிகள் ரொம்ப ஆரோக்கியமாக வளர்றது மட்டும் இல்லாமல் அதிகமான கொத்தான பூக்களை கொடுக்குங்க. இது வரைக்கும் நான் செயற்கை உரங்கள், வேதிப்பொருள் சார்ந்த எந்த உரங்களும் கொடுத்தது கிடையாதுங்க. 100% நேச்சுரலான வீட்டில் கிடைக்கக்கூடிய அரிசி கழனி பயிறுக்கி மாதிரி உயிர் உரங்கள் பயிறுக்கிகள் தான் நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு முறையும் நம்ம வித்தியாசமாக உயிரினங்கள் கொடுக்குறப்ப அந்த செடிகளுக்கு எல்லா சத்துக்களும் சம அளவில் கிடைக்குங்க. நான் பூக்களை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கும் பொழுதே என்ன பண்ணுவேன்னா பூக்கள் முழுவதுமாக பூத்த மொட்டுக்களை ப்ரூன் பண்ணி விட்டுருவேங்க. சரி, இன்றைக்கி என்னுடைய மல்லிச்செடிகளுக்கு நான் என்ன உயிர் உரம் பயிரோக்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னா நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய கிச்சன் கம்போஸ்ட் டீ தான் நான் கொடுக்க போகிறேன். அது என்ன கிச்சன் கம்போஸ்ட் டீ அப்படின்னு தானே கேட்குறீங்க? நம்ம கம்போஸ்ட் வீட்டில் ரெடி பண்ணுறப்ப அந்த காய்கறி கழிவுகள் மக்கி அதிலிருந்து ஒரு திரவம் கிடைக்குங்க. அந்த திரவம் சத்தான ஒரு திரவம். அதை கம்போஸ்ட் டீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கம்போஸ்ட் டீயை பொதுவாக ஈக்குவலாக தண்ணி சேர்த்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி பூக்கும் செடிகளுக்கு நம்ம அப்படியே அந்த கம்போஸ்ட் டீயை கொடுக்கலாம். தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா என்னுடைய செடி பார்த்தீங்க
பார்த்திங்கன்னா 2-3 வருட ஒரு நல்ல வளர்ச்சியான அடைந்த ஒரு செடி தான். நீங்கள் வந்து சிறு செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கம்போஸ்ட் டீயோட சம அளவு தண்ணி சேர்ந்து கொடுங்க. இந்த செடி வந்துட்டு ஒரு 4-5 வருட கால செடி அப்படிங்கிறதுனால அந்த கம்போஸ்ட் டீயை நான் அப்படியே வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி பயிறுக்கிகள் ஒரு மாதத்துக்கு வேறு வேறு விதமாக, ஏன்னா மல்லிச்செடிகளை பூக்க வைக்க ஏகப்பட்ட பயிறுக்கிகள் இருக்குது. அது எல்லாமே ஒவ்வொன்றா நான் கள்ளிக்காட்டு குயில் சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி வித்தியாசமாக பயிறுக்கிகள் கொடுக்கறதுனால தான் என்னுடைய மல்லிச்செடி ஆரோக்கியமாக மட்டும் இல்லாமல் அதிக மொட்டுக்களும் எனக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது. நீங்களும் மல்லிச்செடியில் கொத்து கொத்தாக பூக்களை அள்ளலாம். எப்போ நீங்கள் வந்துட்டு பயிறுக்கிகள் கொடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன். மாதம் ஒரு முறையாவது கொடுங்க அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்பையும் போல் களைச்செடிகளை பிடுங்கி விட்டுட்டு மேல் மண்ணை கிளறி விடணும். நீங்கள் எந்த உயிர் உரமும் பயிறுக்கியும் கொடுக்கலைன்னா கூட வாரம் ஒரு முறை மேல் மண்ணை கிளறி விட்டீங்க அப்படின்னா தான் காற்றோட்டம் நிறைந்து ஆக்சிஜன் வேர்களுக்கு போய் அந்த செடி வந்துட்டு வேர் ஆரோக்கியமாக இருந்தால் தான் செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. ஸோ நான் வந்து இப்போ பயிறுக்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த மேல் மண்ணை கிளறி விடுறதை நீங்கள் பார்ப்பீங்க. வாங்க, அந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் டீயை நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குங்க, அந்த கம்போஸ்ட் வந்து 70% மட்கி இருக்கணும். மட்கிறதுக்கு முன்னாடியே கிடைக்கக்கூடிய கம்போஸ்ட் டீயை திரும்ப கலெக்ட் பண்ணி அந்த கம்போஸ்ட் பின்லேயே நீங்கள் வந்து ஊற்றிடுங்க. அது வந்து கொஞ்சம் வந்துட்டு ஹார்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 70% என்னுடைய கம்போஸ்ட் வந்து மக்கிருச்சு. இன்னும் ஒரு வாரத்தில் நான் வந்துட்டு இந்த கம்போஸ்ட்டை செடிகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 70% மக்கின கம்போஸ்ட்லேருந்து கலெக்ட் ஆகக்கூடிய அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, இதை தான் வந்துட்டு கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் டீ அப்படின்னு சொல்லுவோம். இந்த கம்போஸ்ட் டீயை நீங்கள் செடிகளுக்கு, சின்ன செடியாக இருந்ததுன்னா ஈக்குவலாக தண்ணி சேர்க்கணும். இல்லை மல்லிச்செடி நல்ல வளர்ந்த செடிங்கிறதுனால அந்த கம்போஸ்ட் டீயை நான் அப்படியே கொடுக்குறேங்க. ஸோ இப்போ இந்த மாதத்துக்கு தேவையான பயிறுக்கியை நான் வந்து கொடுத்துட்டேன். இந்த ஈல்டு முடிகிறப்ப திரும்பவும் இந்த செடி ஆரோக்கியமாக அடுத்த ஈல்டுக்கு, அதாவது அடுத்த ஹார்வெஸ்டிங்க்கு மொட்டுக்களை வைக்கிறதுக்கு இந்த ஆரோக்கியமான செடி வந்து தன்னை வந்து காப்பாற்றிக்க தேவையான சத்துக்களை நான் வந்து கொடுத்துட்டேன். பார்த்தீங்களா, இலைகள்லாம் எந்த அளவுக்கு க்ரீனிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பசுமையான இலைகள், நல்ல ஆரோக்கியமான வேர், நல்ல அருமையான செடியை வளர்க்குங்க. அந்த அருமையான செடியில் பசுமையான இலைகள் இருக்குது அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மொட்டுக்கள் நல்லா அதிகமாக நல்லா பளிச்சுன்னு இருக்கு இல்லைங்களா. என்னங்க, இந்த மாதிரி பயிறுக்கியை நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஒரு மல்லிச்செடிகளுக்கு எப்போ எப்படி உரம் தரணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உரம் கொடுத்தீங்கன்னா நீங்களும் கொத்து கொத்தாக பூக்களை அள்ளலாம். நர்சரியில் மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்லேயும் பூக்கள் நிறைய வரும். பிடிச்சிருக்கா? பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.